வணக்கம். ஏதோ ஸ்பெஷல் சேனல்ல நாம இன்னைக்கு சன்னா மசாலா ரோட்டு கடை ஸ்டைல்ல சூப்பரா கிறிஸ்பியா ஸ்பைசியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஈவினிங் டைம்ல, அதுவும் மழை டைம்ல இதே மாதிரி சூடா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்க குழந்தைங்க முகத்துல இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கோம். இதை நைட்டு முழுவதும் நல்லா ஊறி இருக்கு. நாம இத வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. சுண்டலை விட கொஞ்சம் தூக்கலா இருந்தாலே போதுமானது. அதுவே தண்ணி வத்தாது, நமக்கு போதும். இதே பிரியாணி இலை 1, கல் உப்பு கொஞ்சம். தனியா போட்டீங்கன்னா உப்பு பிடிக்காது, அதனால இதுலயே கொஞ்சம் சேர்த்துருங்க. குக்கரை மூடி 5ல இருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும், குழையிற அளவுக்கு. ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க, இப்ப சடனா வைக்கணும்னா 1 ஹவருக்கு முன்னாடி சுடுதண்ணியில போட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு 7 விசில் வச்சுக்கோங்க. இப்ப 6 விசில் முடிஞ்சு சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி நசுக்கி விட்டோம்னா நல்ல மாவா இருக்கணும். அதே அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அமுத்தினாலே போதும், நல்லா மாவா இருக்கணும், உடைஞ்சு வரக்கூடாது. இப்ப அதே தண்ணியில நம்ம மத்ததையும் வேக வச்சுக்கலாம். தக்காளி 2 வெங்காயம், இஞ்சி 2 பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சுண்டல் வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியிலேயே நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுல வேக வச்ச சன்னால ஒரு 15 பக்கம் எடுத்து இதே மாதிரி குறகுறப்பா அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச பொருள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு விசில்லயே. தனியா வச்சிருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால இப்படி வேக வச்சிருக்கேன். இதை ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். ஆற வச்சு அரைக்க போறோம். தண்ணி இல்லாம இருத்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும், அதனால அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில இந்த கான் வத்தலை வதக்க போறோம். அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். கான் வத்தல் வறுத்தே விக்குது, அது மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதே மாதிரி கிடைச்சதுனால நான் கொஞ்சமா எடுத்து இதை வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சிருங்க. கடைசியா நம்ம போட்டுக்கலாம். இப்ப இது ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிடலாம். இதே போல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரம் கொஞ்சம் தட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதுல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அதுல 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்துச்சு, அதனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன். அது இல்ல அப்படின்னா தனி மிளகாய் தூளை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்ப குழம்பு மிளகாய் தூள், அதாவது குழம்புக்கெல்லாம் எல்லா குழம்புக்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் இப்ப இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். லைட்டா கொதிக்கிற அளவுக்கு வரட்டும். பாருங்க கொதிக்குது பாத்தீங்களா. இந்த டைம்ல நம்ம சன்னாவை சேர்த்துக்கலாம். ஒரு 15 எடுத்து குறகுறப்பா அரைச்சு வச்சிருந்தோம்ல சன்னா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சன்னா அப்படியே நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ஒரே இடத்துல நின்னுக்கும், அதனால கொஞ்சமா அதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதோட தண்ணி. இது சன்னா அரைச்சது. இது சன்னா வேக வச்சுட்டு அதுலயே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட போறோம். இப்ப
மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் போதுமானு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். லேசா வந்திருக்கு, ஆனா இன்னும் நல்லா கொதிக்கணும். அதனால நல்லா பரட்டி விட்டுறலாம். அப்பப்போ அடி பிடிக்காம இதே மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு தெரியணும். நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரியும் சுத்தி எப்படி எண்ணெய் தனியா பிரிஞ்சு நிக்குதுன்னு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைம்ல நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சாட் மசாலா சேர்க்கணும். இதுல உப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே ஈவனா கலந்துருப்பாங்க. சன்னா மசாலாவுக்கு இது கண்டிப்பா சேர்த்தாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கடைகள் எல்லாம் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம். இதை மேலாப்புல தூவிட்டு மிக்சிங் கொடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிட வேண்டியதுதான். இவ்வளோ ஸ்பைசஸ் அந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து செஞ்ச அந்த வாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே போல கொத்தமல்லி இலை, நறுக்கிய வெங்காயம், அந்த காணையும் சேர்த்து போட்டு இப்ப அப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டுட்டு என் கிட்ஸ் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெஸ்டாரண்ட்ல 45ல இருந்து 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு தரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ இவ்வளோ ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்ல இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.